வணக்கம் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ஹாப்பி சண்டே. இன்றைக்கி சண்டே, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வரலாம். மற்ற நாள் வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் தூங்கிடுறோம். அதனால் சண்டே வந்து கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணுறது வந்து உடல் ரீதியாக வந்து ரொம்ப நல்லதுங்க. பெரியவங்க கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். சின்ன பசங்கள்லாம் வந்து இது மாதிரி பண்ணாங்கன்னா வேர்ல்டில் வந்து உசேன் பெல்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுங்களா? வேகமாக ஓடி வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் வச்சுருக்காரு பாருங்கள், உசேன் பெல்ட். அந்த சிறியவர்கள் இந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்னா எவ்வளோ ஓடினாலும் மூச்சை வாங்காது. அப்படி நம்ம மூச்சு பயிற்சி பண்ண அந்த சிறியவர்கள் அந்த மூச்சு பயிற்சி பண்ணாங்கன்னா நம்ம வந்து 200 மீட்டர்ஸ் 100 மீட்டர்ஸ்லாம் உசேன் பெல்ட் என்னங்க அவருக்கு முன்னாடி நம்ம வரலாம், அந்த ரெக்கார்ட்லாம் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது மூச்சே வாங்காது. நம்ம எவ்வளோ ஓடினாலும், நடந்தாலும், மலை மேலே ஏறினாலும், படிக்கட்டு ஏறினாலும் நம்ம மூச்சே வாங்காது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை இது புரியும். காரணம் என்னென்னா அவ்வளோ உடல் ரீதியாக நல்ல பலன்கள். ரெண்டாவது வந்து நம்ம ஹார்ட் இங்கேருந்து வர இது இருக்குது பார்த்தீங்களா, அது டாட்லாம் இருக்குன்றாங்க, அடைப்பு இருக்குன்றாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தால் இந்த இதெல்லாம் இந்த பிளாக்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த லாக்கெலாம் வந்து நீங்கள் இந்த சளியா இல்லை மலமா இந்த மாதிரி எல்லாம் அது வந்து ஃப்ரீ ஆகிடும், அதே போயிடும். லாக் ஃப்ரீயாகவும் உடல் ரீதியாக சந்தோஷமாக இருக்கும். ரெண்டாவது வந்து நமக்கு மூச்சே வாங்காது, நல்லா சாப்பிட்லாம். அப்புறம் வந்து இந்த 40க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வயக்ரா மாதிரி இந்த எக்ஸசைஸு இதெல்லாம் வந்து உண்மை, நான் பொய் சொல்லலை. நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், எந்த பிரச்சனையும் வராது. மருத்துவ செலவே இருக்காதுங்க. உடல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயாக அழகாக இருக்கலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், முதல்ல ஸ்லோவாக ஆரம்பிங்க. எடுத்தனியாக ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க, கண்டிப்பாக முடியாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 வாட்டி மட்டும் கொஞ்சம் டீப்பாக பண்ணுவேன். கம்பல்சரி ஒரு 90 டேஸ் பண்ணுவேன். ஒரு வருஷத்துக்கு எனக்கு மருந்து மாதிரி. காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யும் போது இந்த இடம்லாம் எரிச்சல் கொடுக்கும், வலிக்கும். இந்த பேக் இல்லை முது தண்டு அதெல்லாம் நம்ம செய்ய விடாது, வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த ஹார்ட் ரொம்ப பிரச்சனை கொடுக்கும், ரொம்ப ஆல்ரெடி புட்டும் உள்ள எரியும். நம்ம ஏன்டா செய்கிற அப்படின்னு. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது உடல் ரீதியாக இந்த மாற்றங்கள் தெரியும் நமக்கு ஸ்டார்டிங்கில். ஆனால் செய்ய 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 இப்போ நான் பாருங்கள் 10 ரவுண்ட் அடிப்பேன். இந்த மூக்கிலேருந்து இப்படி போயிட்டு 5 வாட்டி வருவேன். அதே மாதிரி இந்த பக்கம் இதே மாதிரி ரைட் லெஃப்ட்டு, இதில் ஒரு 5 இதில் ஒரு 5 10 இது நான் பண்ணுவேன். பண்ணும்போது நீங்கள் 50 60 70 கிலோ வெயிட் இருக்குன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக 20 கிலோ இருக்க மாதிரி தான் உங்கள் பாடி காட்டும். அவ்வளோ உடம்பு லேசாக இருக்கும். எந்த மருத்துவமும் உங்களை அண்டாது. நீங்கன்னா இது மாதிரி ஒரு 48 டேஸ் பண்ணிவிட்டு ஒரு செக் பண்ணி பாருங்களேன். ப்ளட் டெஸ்ட்டில் எடுத்துகிட்டு செக் பண்ணி பாருங்களேன். நம்ம உடல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி என்ன இருந்தது, இப்போ என்ன இருக்குது, சுகர் கண்ட்ரோல் ஆகிருக்கா, இல்லை ஹார்ட் எப்படி இருக்குது, எல்லாமே நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம மூச்சு விடும் போது இங்கேருந்து இப்படி வரல, இங்கேருந்து அப்போது உள்ளே இருக்க என்னென்ன டஸ்ட்டோ அத்தனையும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் வெளியே வந்துடுது. அதனால் அவசியம் பண்ணுங்கள். நான் இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்க. சித்தர்கள் சொன்ன ஒரு பயிற்சி. அதே மாதிரி நல்லா அப்படி உட்காந்துக்கிட்டேன் நான் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அது வந்து நுரையீரலுக்கு நல்லது. நுரையீரலுக்கு இந்த மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே நடிப்பானுங்க சிலருக்கு. தப்பாக சொல்லலை, எல்லாரையும் சொல்லலை, கோச்சிக்காதீங்க. உடனே எனக்கு தெரியாதா, இவன் வேண்டாம், நான் புதுசாக வந்துட்டானே அப்படி இப்படிலாம் நினச்சிக்காதீங்க. உண்மை இதுதான். மூச்சை வெளியே தள்ளுறது தான் உடல் ஆரோக்கியம். நீங்கள் அமைதியாக உட்காந்து, நம்ம வந்து முனிவர் கிடையாது, யோகி கிடையாது. அதனால் நம்ம சாதாரண மனிதர்கள் அன்றாடம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு ஏதோ நம்ம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சந்தோஷமாக சங்கடங்களாகவும் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நான் அதான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது.
அப்படி உட்காந்துட்டுலாம் நமக்குலாம் வானாங்க. ஒரு 1/2 அப்படி 2 ரவுண்டு 3 ரவுண்டு ஸ்லோவாக ஆரம்பிங்க, அப்புறம் அதிகமாக ஆரம்பிங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் காந்தி. வணக்கம். உங்கள் காந்தி.